என்ன வேணும் உங்களுக்கு? மேடம், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். 2012-13 பேட்ச்ல உங்க காலேஜ்ல மல்லிகான்னு ஒரு பொண்ணு படிச்சிருக்கா. அவ யாரு, எங்க இருக்காங்கிற விவரம் எனக்கு தெரியணும். ஒரு கேஸ்ல அந்த பொண்ணு ரொம்ப முக்கியமான சாட்சியா இருக்க போறா. உங்க காலேஜ்ல 2012ல மல்லிகான்ற பேர்ல யார் யார் படிச்சாங்க என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல முடியுமா? சாரிம்மா, எனக்கு நீங்க கேக்குறது புரியல. எங்க காலேஜ்ல எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, அதுல எத்தனையோ பேர் மல்லிகாவா இருப்பாங்க. எல்லார பத்தின தகவலையும் உங்களுக்கு எதுக்கு நான் தரணும்? இல்ல மேம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ். இன்னும் ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா இது ஒரு கொலை கேஸ். 2 அப்பாவிங்க, வனிதா, ரேணுகா, இவங்க 2 பேரும் இந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவங்களை வெளியில வர வைக்கணும்னா இந்த மல்லிகா யாருன்றது நீங்க எங்ககிட்ட சொல்லணும். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் சொல்லுங்க. வெயிட், நீங்க என்ன போலீஸா? மேடம், நாங்க போலீஸ் இல்ல மேடம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேண்டியவங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. எங்க காலேஜ்ல படிச்ச பொண்ணுங்களோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு கொலைகேஸ்ன்னு வேற சொல்றீங்க. போலீஸ் விசாரணைனா விஷயமே வேற. ஆனா தனிப்பட்ட யாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ நான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததே இல்ல. மேடம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்துற விஷயம். நான் இந்த கேஸ் என்னங்கிறது பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேடம், விமல்னு ஒருத்தர் இருந்தாரு. தப்பான மனுஷன் மேடம். நிறைய பெண்களோட வாழ்க்கையில விளையாடி அவங்கள வாழ விடாம வாழ்க்கையை சீரழிச்சிருக்காரு. அவர்தான் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த விமலோட கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க தான் நான் உங்ககிட்ட சொன்ன 2 பேரு, வனிதா, ரேணுகா. அவங்கள இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. சரி, அதுக்கும் இந்த மல்லிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மேடம். இந்த விமல் உங்க காலேஜ்ல படிச்ச மல்லிகாங்கிற ஒரு பொண்ணோட பழகி இருக்காரு. அவளோட நிறைய இடங்கள்ல சுத்தி இருக்காரு. ரொம்ப நெருக்கமா பழகி கொஞ்சம் எல்லை மீறி போற அளவுக்கு நடந்துகிட்டாரு. இத பத்தியெல்லாம் அவரோட டைரியில தெளிவா எழுதியிருக்காரு. அத விமல் டைரியில படிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த மல்லிகாவை தேடி உங்க காலேஜ்க்கு வந்தோம். என்ன விளையாடுறீங்களா? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ பத்தி எங்கிட்டே வந்து தப்பா பேசுறீங்களா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். இந்த விமலோட பேக்ரவுண்ட் தெரியாமையே நிறைய பொண்ணுங்க அவங்க கிட்ட போய் ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மல்லிகாவும் விமலோட பேக்ரவுண்ட் தெரியாமையே அவனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. இந்த மல்லிகா மட்டும் கோர்ட்ல வந்து அவங்களுக்கும் விமலுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னா கோர்ட்ல கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பாவம், அந்த 2 அப்பாவிங்களும் ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஏங்க, நீங்க கேக்குறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்க காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணு இந்த மாதிரி தப்பான ஆளோட தொடர்பு வச்சிருக்கா, பழகி இருக்கா, ஊர் சுத்தி இருக்கான்னு நீங்க சொல்றீங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகணும்னு வேற நீங்க ஆசைப்படுறீங்க. நாளைக்கு பேப்பர்ல, டிவி சேனல்ல அப்படி இப்படின்னு வெளியில வந்தா எங்க காலேஜோட மான சந்தி சிரிச்சிராது? அதுக்கப்புறம் யாருங்க எங்க காலேஜ்ல படிக்க வருவாங்க? எந்த தைரியத்துல நீங்க இதெல்லாம் பேச வந்தீங்க? ப்ளீஸ் மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. 2 உயிரை காப்பாத்தணும். அது உங்களுக்கு புரியலையா? என் காலேஜ் மானத்தை காப்பாத்தணும் நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப முக்கியம். இத பாருங்க, இன்னொரு தடவை என்கிட்ட வந்து மல்லிகாவை பத்தி கேக்குறேன், இன்னொருத்தரை பத்தி கேக்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்காதீங்க. நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு எந்த விவரமும் கிடைக்காது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. மேடம், ப்ளீஸ் மேடம், நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கீங்க. நீங்க போய் இப்படி பேசலாமா? ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். பொறுப்புள்ள பிரின்சிபாலா இருக்கிறதுனால தான் காலேஜோட மானத்தை சந்திசிரிக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பொறுப்பு இல்லாதவளா இருந்தா நீங்க கேட்ட உடனே அந்த பொண்ணு யாருங்கிற டீடைல்ஸ உடனே கொடுத்திருப்பேன்ல. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். மேடம், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். காயத்ரி, வெளியே போங்கன்னு சொன்னேன்.
அண்ணே, என்னென்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? நான் உங்களை அண்ணனை கூப்பிட்டதுக்கா? என்னமோ தெரியல, எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்கு. அவரும் அப்படித்தான், எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. நீங்களும் உங்க தங்கச்சிக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அண்ணன் ஞாபகம் வருது. நான் உங்களை அண்ணனை கூப்பிடலாம்ல? எனக்கு உங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு போலீஸ்காரரா உங்களை எவ்வளவு கம்பீரமா நான் பார்த்திருக்கேன். ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய துக்கத்தை சுமந்துக்கிட்டு ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னதான் உங்க பிரச்சனை? தயவு செஞ்சு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடு. என்ன உங்க தங்கச்சியா ஏத்துக்கிட்டீங்கல்ல? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த ஊரில் கீழே தெருக்காரவனா எல்லாருக்குமே தெரியும். அவன் தங்கச்சி தான் கட்டிக்கிட்டேன். ஒரு வகையில் இருந்தாலும் எனக்கு மாமா முறை. எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், உறவு விட்டுறக்கூடாது, பெரிய இடம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி எனக்கு கட்டி வச்சாங்க. எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே விருப்பம் இல்லை சுப்பு. ஏன்னு? அவள் அண்ணனுங்க அரவணைப்பில் வளர்ந்த பொண்ணு. அவனுங்களும் தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பானுங்க. வீட்டு பறவையாகவே வளர்ந்துட்டா. தாலி கட்டி புருஷன் வீட்டுக்கு வந்தவ புருஷன் கட்ட அனுசரணையாவோ இல்லை புகுந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவோ நடந்துக்கவே முடியல. பொழுது ஒடிஞ்சு பொழுது போனால் ஒரே சண்டை சச்சரவு. ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்ததே இல்லை சுப்பு. ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவை எழுத்து பேசி சண்டை போட்டேன். கோவத்தில் பலான்னு அரைஞ்சிட்டேன். உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். பின்னாடியே அவங்க அண்ணனுங்க கத்தியை தூக்கிட்டு சண்டைக்கு இங்கே வந்துட்டானுங்க. வந்த இடத்துல ஒரே அடித்தடி தான். ஒரு அற்ப விஷயத்துக்கு கோவிச்சிக்கிட்டு போனவ இன்னை வரைக்கும் திரும்பி வரவே இல்லைம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்கள சமாதானம் பண்ண போனாங்க. போன இடத்துல எங்கள் அம்மாவை அவங்க கண்ணா பண்ணான்னு திட்டி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா போய் அங்கே சண்டை போட்டு இப்படியே பகை பெருசாயிடுச்சுமா. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ணவே முடியல. அண்ணே, இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. சராசரி மனுஷங்களுக்கு பிரச்சனையை பேசி தீர்க்கிறது ரொம்ப சுலபம் சுப்பு. ஆனால் பிரச்சனை தீரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம எது பேசியும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அண்ணனுங்க அந்த மாதிரி தான். தான் தங்கச்சியை உலகத்திலே இல்லாத அதிசய பொண்ணு நமக்கு தங்கச்சியாக வாச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க. அவனுங்க அவங்க தங்கச்சி மேலே பாசமாக இருந்துட்டு போட்டோம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரலம்மா. நம்ம வச்சிருக்கிற பாசமே நம்ம தங்கச்சி வாழ்க்கைக்கு விஷமாக மாறிடுச்சுங்கிறதே அவங்களுக்கு புரியல. என்னை விட்டு அவங்க தங்கச்சி பிரிஞ்சு போய் அவங்க வீட்டில் இருக்கிறது என்னமோ அவனுக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சி பெருமைப்பட்டுக்கிறானுங்க. தான் தங்கச்சி வாழ்க்கை பாழா போனதை பற்றி கூட அவனுக்கு கவலைப்படலை. ஆனால் என்ன அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்றதை லட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் என்னத்தை பேச முடியும், என்ன செய்ய முடியும் சொல்லு? விட்டு தொலைச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மா, என்னம்மா சொல்றீங்க? போன் வைக்க நான் வரேன். அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, அண்ணே இருங்க. அண்ணே, அண்ணே நில்லுங்க.
டேய் உங்க அப்பா அருவாளை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காருடா. நான் போன போய் தடுத்து பார்க்க நிறுத்து. அம்மா பயப்படாதீங்க. அப்பா 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 ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. அப்பா விடுமா நில்லுங்கப்பா. விடு இதை நீ கொடுங்க. நீ வந்த விடு போமா வீட்டுக்கு. என்னப்பா பண்ணிக்கிறீங்க ஏய், சொன்னா கேட்க மாட்டீங்களா விடுடா. இன்னைக்கு நானாச்சு அந்த கீழே தெருக்காரங்களாச்சு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போனமா ஆகணும். 2ல ஒண்ணு நான் பார்த்துட்டு தான் வருவேன். விடுடா. விடுங்கப்பா. அவனை போய் வெட்டிட்டு ஜெயில போய் உட்கார போறீங்களா? அம்மா படுற கஷ்டம்லாம் பத்தாதப்பா. உங்களை வேற நினைச்சா அழுகணுமா அம்மா? இன்னும் எதுக்குடா வாழாம இருக்கணும்? ஒண்ணு நினைச்சு அழுவுறதா, என்ன நினைச்சு அழுவுறதா, இல்ல உன் தங்கச்சி நினைச்சு அழுவுறதா? அழுது பாடுறா, அவ கண்ணீரே வத்தி போச்சு. விடுடா. என்ன தெரியுதுல்ல என்னங்க அவனை வெட்டிட்டா எல்லாம் சரியாயிடுமா? எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? சரியாயிடும்டா, சரியாயிடும். அவ அண்ணங்காரனுக்கு 2 பேரையும் வெட்டி போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உன் கூட குடும்பம் நடத்த வைக்கிறேன்டா நானு. பா சொன்னா கேளுங்கப்பா. மிரட்டி கூட்டிட்டு வந்தா அவன் என் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? இத பாருங்கப்பா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார சேர்ந்து வாழணும்ப்பா. அதுதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்காம என்னப்பா லூஸ் தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வழி தெரியலப்பா. நீ நல்லா சந்தோஷமா வாழ்வேன்னு தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணேன். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பான்னு நம்பிதான் கல்யாண வேலை எல்லாத்தையும் என் தலை மேல இழுத்து போட்டுட்டு செஞ்சேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே நாசமா போச்சு. உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணாததுக்கு காரணமே உன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு இன்னைக்கு தானப்பா நீ சொல்ற. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. எனக்கு என்ன செய்யறதுனே புரியலப்பா. ஒரு மண்ணாங்கட்டி வேணா, முதல்ல வீட்டுக்கு வாங்கப்பா. முடியாதுடா. இன்னைக்கு 2ல ஒண்ணு நான் பார்த்தாகணும். அவ அண்ணங்க கிட்ட போய், டேய் மரியாதையா உங்க தங்கச்சியை அனுப்பி என் பையன் கூட வாழ வைக்க போறீங்களா இல்ல உங்க கழுத்தை சீவட்டுமான்னு கேட்க. இந்த பாரலட்சுமி புரிஞ்சுக்கிறாரான்ட்டு அங்க போய் சண்டை போட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீயே சொல்ல அப்பாட்ட. ஏன்பா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வேண்டாம். சொல்ற பேச்ச கேளுங்க. கேட்க முடியாதுமா. என் மனசுல இருக்கிற வேதனை உனக்கு புரியாது. என் புள்ள வாழாததை நினைச்சு தினம் தினம் மனசுல நான் எவ்வளவு நொந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு காரணம் என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போனதான்னு சொன்னா எப்படிமா அதை கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியும்? ஒரு தகப்பனா லட்சணமா என் பிள்ளைய நான் வாழ வச்சு காட்ட வேணாமா? அப்பா, நீங்க பண்றத பார்த்தா வாழ வைக்க போற மாதிரி தெரியல. அறுவாளை தூக்கிட்டு அவங்கள போய் வெட்டுறதுனால உங்க வாழ்க்கை தான் இல்லாம போக போகுது. கோர்ட்டு, கேஸ், ஜெயில்னு காலங்காலத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? உங்க புள்ள போலீஸ்காரர், இவருக்கு தெரியாத சட்டமா? இவர் சொல்லல? நல்லா சொன்னேன். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. புரிஞ்சுக்க முடியலப்பா, புரிஞ்சுக்க முடியல. ஊருக்கே குறி சொல்லி எல்லாரையும் வாழ வைக்கிறவனுக்கு தான் பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வைக்க முடியலையேன்னு 4 பேர் 4 விதமா பேசுறத கேட்டுக்கிட்டு என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியலையேப்பா. அப்பா நிறுத்துறீங்களா? இப்பவே அக்கம் பக்கத்துல எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. முடியாதுமா. அவனுங்களை வெட்டி போடாம என் ஆத்திரம் தனியாது. ஐயோ அப்பா, ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இப்போ ஒரு வாக்கு கொடுக்கறேன். மல்லிகாவை எப்படியாவது கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலப்பா, உங்களை சமாதானப்படுத்துறதுக்காகவும் நான் சொல்ல வரல. உங்க வீட்டு உப்பு தின்னவனா மல்லிகாவை என் கூட பொறுக்காத தங்கச்சியா நான் மனசுல ஏத்துக்கிட்டு இருக்கேன். இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. மல்லிகாவுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அத நான் நடத்தி காமிக்கிறேன். மல்லிகாவோட கல்யாணத்துக்கு அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. போதுமாப்பா? இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமாப்பா? கேட்டீங்களா? லட்சுமி சொன்னது எல்லாமே நடக்கும். கொண்டாங்க, கொடுங்கப்பா. வாங்க வீட்டுக்கு வாங்கப்பா. வா மல்லிகா, வா.
வா. என்ன சொல்றீங்க தண்டபாணி? நீங்க போன ரூட் தப்புமா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பிரின்சிபால பார்க்க கூடாது. நீங்க பார்க்க வேண்டிய ஆளே வேற, அட்டெண்டர். வெறும் 100 ரூபாய். மேட்ரு ஓவரு. ஃபுல் லிஸ்ட் இப்ப என் கையில வந்துருச்சு. நம்பவே முடியலங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? எத்தனை மல்லிகா அந்த காலேஜ்ல படிச்சாங்க? எல்லாரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்கா? இல்ல காயத்ரிமா, அவங்களோட ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க எல்லாரோட அட்ரஸும் இதுல இருக்கு. 2011ல இருந்து 2014 வரைக்கும் மொத்தம் 30 மல்லிகா படிச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேரோட அட்ரஸும் இதுல இருக்கு. இந்தாங்க. மல்லிகா ராஜேந்திரன். மல்லிகா கோபால், சென்னை. என்ன இத்தனை மல்லிகா இருக்காங்க. டைரக்டர்ஸ் இதோ பாரு, மல்லிகா கதிரேசன். மை காட், 30 மல்லிகாவா? ம். சூர்யா, எப்படி நம்ம இத்தனை மல்லிகாவையும் போய் பார்த்து பேசுறது, வெரிஃபை பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. இதுல என்னமா கஷ்டம் இருக்குது? நம்ம வீட்லயே ஒருத்தருக்கு 4 பேர் இருக்கோம். இதோ தண்டபாணி இருக்காப்ல, சுரேஷ் இருக்காப்ல. ஒரு 4 நாள்ல ஆளுக்கு ஒரு பக்கம் போனா எந்த மல்லிகான்னு கண்டுபிடிச்சலாமே. இத பாருங்கம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் ரெடியா இருக்கேன், சுரேஷ் சாரும் ரெடியா இருக்காரு. நீங்க போய் பாதி பேரை தேடுங்க, நாங்களும் பாதி பேரை தேடுறோம். நம்ம தேடுற மல்லிகா யாருங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் தண்டபாணி. எப்படிரா மல்லிகாவை பத்தின டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிரின்சிபல் ஒத்துழைக்கலனா லிஸ்ட் கிடைக்காதேன்னு ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துச்சு. தேங்க்யூ so மச். எப்படியோ நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. இத பாருங்கம்மா, எப்பவுமே அட்டெண்டர்ஸை நம்புங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க தான். ஓகேவா? ஆமா, அம்மா எங்க? எங்க குலதெய்வம் கோயில் பூசாரி ஏதோ பரிகாரம் செய்யணும்னு சொன்னாராம். அதனால அவ கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. பாவம், அவளால வேற என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். மல்லிகா, எவ்வளவு நேரத்துக்கு தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறேன்? எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். அக்கா, சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பாவை ஒரு கொலைப்பழியில இருந்து காப்பாத்துறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க சொல்லி அவரை தடுத்து கூட்டிட்டு வந்த வரைக்கும் ஓகே தான். ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என்ன இந்த விஷயத்துல மட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க. பட்ட காயம் எனக்கு இன்னும் ஆறவே இல்லக்கா. இங்க பாரு மல்லிகா, பைத்தியம் மாதிரி பேசாத. இந்த உலகத்துல மனுஷ ஜென்மமா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் உறவுகள் இருக்கு. அது சாகுற வரைக்கும் நிரந்தரமா இருக்கும். அப்பா, அம்மா, அண்ணன், பத்தா குறைக்கு நான் ஒருத்தி. உனக்காக உன்னோட உலகத்துல இப்ப நாங்க 4 பேர் இருக்கோம். நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாங்க 4 பேரும். உனக்கு கெடுதலா ஏதாவது செய்வோமா? இல்லக்கா, கல்யாணம்ன்ற பேச்சை கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆம்பளைங்களை பத்தி யோசிக்கிறதுக்கே வெறுப்பா இருக்கு. நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு பேசுற. உலகத்துல உள்ள எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்களும் இல்ல, அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்களும் இல்ல. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கை. மனுஷங்களும் அப்படித்தான். இருந்துட்டு போட்டும்க்கா. ஆனா நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன்னு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சச்ச, நான் உன்னை கட்டாயப்படுத்த போறதில்ல.
நல்லது எதுன்னு நீயே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க. என்னை வளர்த்ததெல்லாம் எங்க அண்ணன் தான். அண்ணன் அண்ணின்னு 2 உறவு. அதுக்கப்புறம் நானா ஆசைப்பட்டு ஒருத்தரை என் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு நான் ஆசைப்பட்டவர் எனக்கு கிடைக்கல. என் மேல அன்பு வச்ச அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன பார்த்து பயப்படுறாங்க. இப்ப நான் தனி மரமா இருக்கேன், அது தெரியுமா? சச்ச, என்னக்கா அப்படியே சொல்றீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இப்ப புரியுதா உனக்கு? தனி மரமா நான் ஆனப்போ நீயும் உங்க அண்ணனும் உங்க அப்பா அம்மா எல்லாரும் எனக்கு கிடைச்சாங்க. எந்த உயிரையும் அனாதையா இந்த உலகத்துல அந்த கடவுள் விடுறதே இல்ல. கல்யாண உறவுன்னு ஒண்ணு ஏன் இந்த உலகத்துல வந்ததுன்னு யோசிச்சு பாரு. காலகாலத்துக்கும் அம்மா அப்பாவோ இல்ல அண்ணனோ மத்தவங்களோ கூட வரப்போறது கிடையாது. நீ வாழ்ற வரைக்கும் உனக்கு நல்ல துணை ஒண்ணு வேணும். நல்ல ஒரு புருஷன் அமையறப்போ உன் வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். மனசு பூரா சந்தோஷம் நிரம்பி இருக்கும். அந்த சந்தோஷம்தான் வாழ்க்கை. எனக்கு அதுல இஷ்டம் இல்லையே. வேண்டாக்கா, இந்த பேச்சை விட்டுருங்க.